நம்ம வீட்டிலையே கரம் மசாலா பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். 20 கிராம் சீரகம், 20 கிராம் 30 கிராம் பெருஞ்சீரகம், 20 கிராம் மிளகு, 20 கிராம் கிராம்பு, 20 கிராம் ஏலக்காய், 25 கிராம் மல்லி, 20 கிராம் பட்டை, தடிமனான பட்டை, ஸ்டார் பூ 7. இந்த ஸ்டார் பூ சேர்த்தா ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். 7 ஸ்டார் பூ எடுத்துருக்கோம். ஜாதிக்காயில் உடச்சி ஒரு காயை உடச்சி 3/4 பங்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கருப்பு ஏலக்காய் சேர்த்தா ரொம்ப மணம் கொடுக்கும். கருப்பு ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கருப்பு ஏலக்காய் 2, மராட்டி முக்கு 5, கடல் பாசி கொஞ்சம், ஜாதிப்பத்திரி ஜாதிக்காய் மேலே இருக்க பூவு, பிரிஞ்சி இலை, அதையும் ஒரு 4 இலை சேர்த்து பிச்சு போட்டுக்கலாம். நம்ம வீட்லேயே அரைக்கிற மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேண்டிய நேரம் நம்ம நான்வெஜ்ஜு செஞ்சால் எடுத்து போட்டுக்கலாம். இதை அரைச்சி ஒரு ஆற விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 25 கிராம் மல்லி, 20 கிராம் கிராம்பு, 20 கிராம் மிளகு, 20 கிராம் ஏலக்காய், 20 கிராம் சீரகம், 30 கிராம் சோம்பு மட்டும் கொஞ்சம் அதிகம், ஏன்னா தூக்கலாக இருக்கட்டும் வாடை. பட்டை 20 கிராம் தடிமனான பட்டை, மற்ற ஸ்டாரணி, பிரிஞ்சி இலை, மராட்டி முக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் அனலை குறைச்சி வச்சு வறுங்க. நம்ம இதில் எடுக்காத பொருள் கசகசா, அதை கடைசியில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ போட்டால் தீஞ்சு போயிடும். இப்போ கசகசாவை சேர்த்துட்டு அந்த சூட்லேயே அது நல்லா வறுப்பட்டுரும். இதை ஆற விட்டு அரைச்சிக்கலாம். பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, பட்டை இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு 2 சுற்றிக்கலாம். அதை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றிட்டு அப்புறம் மல்லியெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். கரம் மசாலா பொடி வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேண்டிய நேரம் எடுத்து நான்வெஜ்ஜு சமைக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு. நான் சிக்கன் குழம்புக்கு 1 ஸ்பூன் போட்டு நான் வச்சேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பொடியை போட்டு வச்சது நல்ல மணமும் சுவையும் நிறமும் நல்லா இருந்தது. வீடே மணமாக இருந்துச்சு. நீங்கள் செய்துட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு ஸ்பீட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்செடுத்தாச்சு. இதை ஆற விட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா பொடி வீட்லேயே செய்கிறது நம்ம ரொம்ப நல்லது, ஈஸி கூட. இதை செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.